நிறைய குழப்பங்கள்லாம் இப்ப இருக்கு. இந்த குழப்பங்கள்லாம் விரைவில் நான் எல்லாத்தையும் நான் போக்கிடுவேன். குழப்பங்கள்லாம் நான் போக்கிடுவேன். அதனால இதெல்லாம் ஒரு தற்காலிகமான குழப்பங்கள். அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். அதே நேரத்தில் உங்களை அவங்க மாத்துறாங்க, அங்க போட்டாங்க, இவங்க லெட்டர் கொடுத்தாங்க, அதெல்லாம் எதுவும் செல்லாது. எந்த லெட்டரும் செல்லாது. நம்ம கொடுக்குற லெட்டர் தான் சொல்லும். அதனால யாருக்கு லெட்டர் கொடுத்தாலும் அது செல்லாது. நம்ம முறையா உங்கள்னா நீங்க பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். இது தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர். நம்ம கட்சியின் விதிகளுக்கு உட்பட்ட தலைவர். அப்படி யாராவது மாத்தி ஏதாவது பண்ணாங்கன்னா அடுத்தது 10 நிமிஷத்துல உங்களுக்கு லெட்டர் வரும். என் மனசுக்குள்ள நிறைய இருக்குது, அது சொல்ல முடியல வெளியில. அதுவெல்லாம் என் மனசுக்குள்ளேயே பூட்டி 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 வச்சிட்டு இருக்கிறேன் நான். என்னுடைய அமைதி என்னுடைய பலவீனம் கிடையாது. என்னுடைய அமைதி என்னுடைய பலம். இதெல்லாம் இவங்க பண்ணிட்டாங்க, அவங்க சொன்னாங்க, இப்படி வந்தாங்க, அப்படி வந்தாங்கலாம் குழப்பங்கள்லாம் வரும். தட்டிட்டு தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிடுங்க. ஏதா பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, குழப்பம்லாம் வரும். ஏதை கண்டு மாறு நிறைய நமக்கு வேலை இருக்குது. நம்ம ஆட்சிக்கு வரணும், நம்ம ஆளுங்கட்சியா இருக்கணும். எத்தனை முறை போய் அவங்க கிட்ட போய் இங்க இடஒதுக்கீடு கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க நம்ம போய் கேட்டுட்டு இருக்க போறோம். சமூக நீதி சம்பந்தமா போய் ஒவ்வொரு முறையும் போய் இவங்களுக்கு ஐயா கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா, சாதிவாரி கணக்கு நடத்துங்க, இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா, கொஞ்சம் உள் ஒதுக்கீடு கொடுங்க ஐயா. எவ்வளவு காலமையா கேட்க போறோம்? நமக்கு இருக்கிற பலம், நமக்கு இருக்கிற எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிச்சயமா இதுதான் நம்மளுடைய காலம். வருங்காலம் நம்முடைய காலம், நம்முடைய காலம். இதை பண்ணுங்க. என்கிட்ட பாக்கெட்டோட நேற்று எனக்கு உறுப்பினர் அட்டை கொடுத்தாங்க. நான் வாழ்கின்ற என் பகுதியில் உள்ள வட்ட செயலாளர் எனக்கு அட்டை கொடுத்தார். அதே போல் நீங்களும் வாங்கிக்கோங்க. நீங்க எங்க உங்க வீடு இருக்குதோ அங்க கிளை செயலாளரோ வட்ட செயலாளரோ வார்டு செயலாளரோ அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. இந்த கார்டு இருக்கு. இந்த பக்கம் ஐயா படம் தான் இருக்குது. ஐயா தான் நம்ம குலசாமி. அவர் கொள்கைகள்லாம் நம்ம பின்பற்றுறோம். நம்ம மாட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் இன்னொன்று இதுல முக்கியமா பார்க்கணும். இந்த இடத்துல இது QR கோடு. QR கோடுன்னா இதுல நீங்க ஸ்கேன் பண்ணா போதும். போன் வச்சு ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணா PMK அக்கௌண்ட்டுக்கு போவோம். நம்ம கட்சி அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ காசு வேணா போடலாம். ஆனா புதிய உறுப்பினர்கள் இதுல 5 ரூபாய் போட சொல்லுங்க. அவ்வளவுதான். 5 ரூபாய் அவங்க போன்ல இதுல போட்டு ஸ்கேன் பண்ண அந்த ஸ்கேனிங் QR கோட் வந்துன்னா 5 ரூபாய் அதுல அவங்களே போட சொன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை. பட் நான் கொடுத்துருக்கிறேன் கட்சிக்கு காசு, என்னுடைய உறுப்பினருக்காக நான் கட்சி 5 ரூபாய் காசு கட்டி இருக்கிறேன், அவன் பெருமையா நினைச்சுப்பாங்க. இல்ல அவங்க உங்ககிட்ட கொடுத்து நீங்க என்கிட்ட கொடுக்கறது அதெல்லாம் அவங்களுக்கு போகுமா போவாதா, அதெல்லாம் சந்தேகம் வரும். அவங்க கிட்ட சொல்லுங்க, ஏன்பா நீ என்கிட்ட தான் கொடுக்க வேணாம்பா, நீ கட்சியை நீ ஸ்கேன் பண்ணி கட்சிக்கு கொடுத்துடு. வருகின்ற தேர்தல் 10 மாதம் இருக்கிறது. தேர்தல். இந்த தேர்தலில் நான் முதல் கட்ட வெற்றியை பெற வேண்டும். ஆக நம்முடைய இலக்கு, ஐயாவுடைய இலக்கு, நம்முடைய மாவீரனுடைய இலக்கு எல்லாம் என்ன? பாட்டாளி மகிழ்ச்சி தமிழ்நாட்டை ஆளும் கட்சியாக இருக்க வேண்டும். ஏன்னா எதுக்கு? நான் முதலமைச்சரா எனக்கு ஆசையா, இல்லாட்டி பதவி, இந்த பதவி அந்த பதவி ஆசையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள 2 பெரிய சமுதாயங்கள் வளர்ச்சி பெற வேண்டும். ஒன்று வன்னியர் சமுதாயம், அடுத்தது பட்டியலின சமுதாயம். மற்ற எல்லா சமுதாயங்களும் இருக்கிறது. எல்லாம் உழைக்கின்ற சமுதாயங்கள் தான் இருக்கிறது. பேர் சொன்னா நான் இந்த விட்டுட்டு அது விட்டுட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்க போறாங்க. எல்லாமே அடிமட்டத்தில் இருக்கிற சமுதாயம். சமுதாயங்களுக்கு எல்லாம் சமூக நீதி வேண்டும். அதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கியிருக்கின்றார் ஐயா. சமூக நீதி நம் உயிர் மூச்சு கொள்கை. அதற்காக எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கீங்க. எதுக்கு போனீங்க? சமுதாயங்கள் முன்னுக்கு வரணும், படிக்கணும், வேலைக்கு போகணும். இதுக்கு எத்தனை போராட்டம். இன்னைக்கு அது கிடைச்சதா? சமூக நீதி நம்ம பெற்றிருக்கிறோமா? இல்ல. அதை பெற வேண்டும். அதற்கு முதல் கட்டம் தமிழ்நாட்டினுடைய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர இந்த மாநாட்டினுடைய முக்கிய கொள்கை அதான். முக்கிய நோக்கம் என்ன? தமிழக அரசு தமிழ்நாட்டிலே காஸ்ட் சர்வே எடுங்கள். காஸ்ட் சர்வே
முதலமைச்சர் அதை பத்தி என்னன்னு கேட்கிறேன், அது கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதனால இது நம்ம அடுத்த கட்டத்தில் நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போறேன். வேலை திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு உங்களுக்கு. முதல் கட்டம் இப்ப இந்த உறுப்பினர் சேர்க்கிறது, இன்னும் 3 வாரத்துல சேர்க்கணும். முடியுமா? முடியாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நிலையில அந்த மக்கள், இந்த பிள்ளைகள் எல்லாம் போய் பிடிங்க, நம்முடைய தம்பிகள் தங்கைகள் எல்லாம் போய் பிடிங்க. ஏன்னா மாநாடுக்கு பிறகு இன்னைக்கு அப்படியே அந்த ஒரு இதுவா இருப்பான், அந்த வேகம் இருக்கும். இவ்வளவு பெரிய மாநாடு, இவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துல இருப்பான். அன்னைக்கு அந்த பையனை தம்பி வா இந்த கார்டு வச்சுக்கோ அப்படின்னா சந்தோஷமா வாங்கிட்டு பெருமையா வச்சுப்பான். ஒரு முறை வாங்கிட்டானா அதுக்கப்புறம் எங்கேயோ அவங்க பிடிக்கிறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்க, யாரும் போக மாட்டாங்க. தமிழ்நாடு வளர வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு ஆட்சி அதிகாரமும் இருந்தால் இன்னும் வேகமாக வளரும். அந்த அதிகாரம் வர வேண்டும், ஆட்சி அதிகாரம் வர வேண்டும். அதான் அதுக்காக நம்ம கட்சி நடத்தல, அதுக்காக நம்ம கட்சி நடத்தல. நம்ம கட்சி நடத்துவது என்று தமிழ்நாடு வளர்ச்சிக்காக நம்ம நடத்துறோம். அதெல்லாம் ஒவ்வொரு கட்டமும் பண்ண வேண்டும். அதனால எத்தனையோ போராட்டங்களை நாம் செய்ய இருக்கின்றோம், அதெல்லாம் தயாராக இருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் அந்த மாதிரி இல்லை. அதனால இதெல்லாம் மனதில் வைத்து நாம் வேகமாக வளருவோம், வளர்ச்சி பெறுவோம். உறுப்பினர் சேருங்கள், வேகமாக சேருங்கள், கிளையை புதுப்பியுங்கள், வாக்குச்சாவடி முகவர்களை கொடுங்கள். 10 பேர், அதில் 25 பேர் இந்த உறுப்பினர்களில் ஏ தொகுதியில் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு எவ்வளோ அட்டை வேணுமோ கொடுத்துட்றேன். இவ்வளவுதான் இல்லை, எவ்வளவு வேணா கொடுக்குறேன். ஆனா உண்மையான உறுப்பினர்களை சேருங்க, தயவு செய்து அதை மட்டும் சேருங்க. ஏன்னா சும்மா நான் கணக்கு கேட்டேன், நான் 1 லட்சம் சேர்த்துட்டேன், 1.5 லட்சம் சேர்த்துட்டேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். 40,000 பேர் உண்மையா இருந்தாங்கன்னா அதுதான் பெருசு எனக்கு. 1 லட்சம் பேர் இதுல போலியா இருந்தாங்கன்னா அது வேண்டாம் எனக்கு. அப்படி உண்மையா சேருங்க, ஒவ்வொரு உறுப்பினரும் உண்மையா சேருங்க. அதை அவங்கள வச்சுக்கிட்டு இன்னும் 10 உறுப்பினர் நான் சேர்த்துடுவேன். நம்மளே ஏமாத்த கூடாது. நான் இவ்வளவு கணக்கு, நாம இந்த போட்டியெல்லாம் வேண்டாம்பா, இந்த இதுல நான் போட்டியெல்லாம் இந்த மாவட்டம் அதிகமா அந்த மாவட்டம் அதிகமா நான் மோதிரம் போடுவேன், செயின் போடலாம் போட மாட்டேன், எதுவும் வேணாம். நான் பார்த்துட்டேன், போன முறை பார்த்துட்டேன். அதனால இது உண்மையா நம்ம இதுக்கப்புறம் வித்தியாசமா நம்ம பாமக பார்க்க போறீங்க. உண்மையா நம்ம இருக்கோம், உண்மையா நம்ம செயல்படுவோம். ஐயா இவ்வளவுதான் என்னால பண்ண முடிஞ்சுன்னா நான் பாராட்டு, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அது கடைசி முயற்சி எடுக்கணும். ஐயா நான் கடைசி முயற்சி எடுத்தேன், இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்னா தட்டி கொடுப்பேன், பரவாயில்லடா, அது பிரச்சனை இல்லை, முயற்சி எடுத்துட்டு இல்லை, அது போதும். இதுதான் உண்மை. இது இந்த உண்மையை வைத்து நாம் முன்னேறுவோம். நான் இருக்கிறேன், உங்களுக்கு நான் இருக்கிறேன், தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. உங்களுக்கு கட்சிக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் எதுவுமே உங்களுக்கு வராது. என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன், உங்களுக்கு இருப்பேன். அந்த நம்பிக்கையோட, தைரியத்தோடு, வேகத்தோடு நீங்கள் எல்லாம் சொல்லணும்.